ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜேஇ எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 16 டிசம்பர்லேருந்து 18 டிசம்பர் 2024 வரைக்கும் நடக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் டெக்னீஷியன் கிரேட் 1 கிரேட் 3க்கான எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. 19 டிசம்பர் 20 டிசம்பர் 2 நாள் வந்து டெக்னீஷியன் கிரேட் 1க்கும், அப்புறம் 23 டிசம்பர்லேருந்து 30 டிசம்பர். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 7 நாள். இது கிரேட் 3க்கு. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் வந்து ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. இந்த ஷெடியூல் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ரிவைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ரிவைஸ்டு எக்ஸாம் ஷெடியூல் இது வந்து 15 டிசம்பர் அன்னைக்கு வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம் டேட்லாம் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, டெக்னீஷியன் கிரேட் 1க்கான ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அப்புறம் எக்ஸாம் ஹாலுக்கான வழிமுறைகள் என்னென்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம். இது டெக்னீஷியன் கிரேட் 3 இருந்தாலும் நீங்கள் வந்து பாருங்கள், இதே சேம் ப்ரொசீஜர் தான் உங்களுக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது, அப்புறம் சில முக்கியமான விஷயம் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கூகுளில் போயிட்டு ஆர்ஆர்பி சென்னைன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சென்னையோட லிங்க் வந்து ஃபஸ்ட்டே இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையோட ஆர்ஆர்பி அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அதில் நம்ம டெக்னீஷியன்ஸ் கிரேட் 1 கிரேட் 3க்கான லிங்க் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இங்கே கிளிக் ஹியர் வியூ சிட்டி இன்டிமேஷன் சொல்லிட்டு டெக்னீஷியன் கிரேட் 1 அண்ட் கிரேட் 3ன்னு சொல்லிட்டு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கேண்டிடேட் லாகின்க்கு வந்து போகும். சரிங்களா? இங்கே வந்து உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே என்ன கேப்சியா டிஸ்பிளே ஆகுதோ அதை அப்படியே மிஸ்டேக் இல்லாமல் என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு பாஸ்வேர்டு ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்கள் வந்து ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரெக்கவர் பண்ணிக்கலாம். இல்லை ஹெல்ப் டெஸ்க் நம்பர் இங்கேயே இருக்குது, லாகின் பேஜ்லேயே இருக்குது, அது கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்து லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? இங்கே ஃபஸ்ட்டு கேண்டிடேட் டீட்டெயில்ஸ் இருக்கும், கால் லெட்டர் செகண்ட் ஆப்ஷன், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப், அப்புறம் ஹெல்ப் டெஸ்க் வந்து ஆப்ஷனல் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ப்ளீஸ் கிளிக் ஹியர்னு சொல்லிட்டு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வந்து டவுன்லோட் ஆகிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணணும்னா அந்த கால் லெட்டர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். அதாவது ஆர்ஆர்பி டெக்னீஷியன் கிரேட் 1 19th அண்ட் 20 டிசம்பர் 2024 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸாம் சென்டரோட அட்ரஸ் இருக்கும். சரிங்களா? அட்ரஸ்ஸு, அப்புறம் உங்களுக்கு எப்போ எக்ஸாம் அந்த டேட்டு, அப்புறம் அந்த ஷிஃப்ட்டுக்கான டைமிங். சரிங்களா? உங்கள் எக்ஸாம் டைமிங் கொடுத்துருப்பாங்க, அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கால் லெட்டர்னு சொல்லிட்டு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கால் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வெர்ஷனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ரோல் நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்கள் நேமு, அப்புறம் ஆதார் கார்டு அவைலபிள் எஸ்ஆர் நோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்புறம் உங்கள் ஃபோட்டோகிராஃப்லாம் சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸாம் சென்டரோட அகைன் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்கள் எக்ஸாம் டேட்டு, ஷிஃப்ட்டு, உங்கள் ஷிஃப்ட்டுக்கான ரிப்போர்ட்டிங் டைமிங் என்ன, நீங்கள் என்ன லாங்குவேஜ் ஆப்ட் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து இந்த கால் லெட்டரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு, சரிங்களா, உங்கள் மொபைலில் பிடிஎஃப் வெர்ஷன்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அந்த எக்ஸாம் சிட்டி அங்கே போனதுக்கப்புறம் நீங்கள் நேவிகேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? கூகுள் மேப்பில் நேவிகேட் பண்ணிக்கலாம். இந்த லிங்க் கிளிக் பண்ணணும். கிளிக் ஹியர் டு கெட் த லொக்கேஷன் சொல்லிட்டு இந்த ப்ளூ கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரக்ஷன் வந்து ஷோ ஆகும். அதுக்கான ஆப்ஷனுமே அவங்க கொடுத்துருக்காங்க, அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்புறம் ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாம் ஹால் போனதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் சைன் இங்கே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது எக்ஸாம் ஹால் போனதுக்கப்புறம் கேண்டிடேட் சிக்னேச்சர். இங்கே வந்து ஹால் இன்விகிலேட்டர். சரிங்களா? உங்கள் எக்ஸாம் ஹாலோட இன்விகிலேட்டர் வந்து சைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது வந்து கேண்டிடேட் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஃபைல்னு சொல்லுவாங்க. கேண்டிடேட் ஃபைல் வந்து எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்ககிட்ட கொடுத்துருவாங்க, ஆர்ஆர்பி ஃபைல் வந்து அவங்க எடுத்துப்பாங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கும், இங்கே வந்து உங்கள் ஃபோட்டோ ஓட்டணும். அதாவது நீங்கள் டெக்னீஷியன் ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது என்ன ஃபோட்டோ வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணீங்களோ அதே சேம் ஃபோட்டோ தான் நீங்கள் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் வந்து வீட்டில் இருந்தே கூட ஒட்டிட்டு எடுத்துகிட்டு போகலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. சரிங்களா? அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கும். சரிங்களா? இங்கே பாருங்கள், ஒரு ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, லைனாக. இந்த ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் ஹால் போனதுக்கப்புறம் அங்கே உங்களுக்கும் ஒரு சிஸ்டம் வந்து ஒதுக்குவாங்க. அந்த சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிக்ளரேஷன் பேராகிராஃப் வந்து ஷோ ஆகும். சரிங்களா? ஸோ அந்த பேராகிராஃபில் வந்து என்ன ஷோ ஆகுதோ, என்ன டிஸ்பிளே ஆகுதோ, அதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸில் நீங்கள் உங்கள் ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதணும். சரிங்களா? அதுதான் இந்த ஸ்பேஸ். ஓகேங்களா? அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு 4 பாக்ஸ் இருக்கும்.
இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் சரிங்களா, இடது கை பெருவிரல் ரேகை, அதுக்கப்புறம் ரைட் தம்ப் இம்ப்ரெஷன் உங்கள் வலது கை பெருவிரல் ரேகை, அப்புறம் உங்கள் சிக்னேச்சர் கேண்டிடேட் சிக்னேச்சர், அப்புறம் ஹால் இன்விகிலேட்டர் சிக்னேச்சர் சரிங்களா. இது வந்து எக்ஸாம் ஹாலில் கலெக்ட் பண்ணுவாங்க, இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. இதுதான் வந்து இந்த ஃபைல் இருக்கிற விஷயம் சரிங்களா. அதுக்கப்புறம் முக்கியமான வழிமுறைகள் வந்து பார்ப்போம், என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பான்னு சொல்லிட்டு சரிங்களா. ஃபஸ்ட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஆதார் அத்தன்டிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க, பயோமெட்ரிக் அத்தன்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க சரிங்களா. பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களை எக்ஸாம் ஹாலுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், முன்னாடியே நீங்கள் ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்களா, உங்கள் ஆதார் பயோமெட்ரிக் வந்து அன்லாக்கில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் சரிங்களா. அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டிங் டைம்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஷிஃப்ட்டு 1ஆக இருந்தால் 7:30க்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும், 8:30க்கு கேட் க்ளோஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 9 AM ஸ்டார்ட் ஆகும். ஷிஃப்ட் 2 இருந்தால் 11:15க்கு வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும், 12:15க்கு கேட் க்ளோஸ் பண்ணுவாங்க, 12:45க்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். ஷிஃப்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா 3 PMக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும், கேட் க்ளோஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க, 4:30 PMக்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க சரிங்களா. இதுதான் முக்கியமான டைமிங், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸு கேட் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா உங்களை அலோவ் பண்ண மாட்டோம்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் கரெக்டாக அந்த ரிப்போர்ட்டிங் டைமுக்கு வந்து அங்கே ரீச் ஆகிடுங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு போகணும். ஃபஸ்ட்டு வந்து கால் லெட்ரு ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு கம்பல்சரி எடுத்துக்கோங்க ஓகேங்களா, ஆதார் கார்டு கம்பல்சரி எடுத்துக்கோங்க. அது கூடவே இன்னொரு வேலிட் ப்ரூஃப் ஓகேங்களா. அது என்னென்ன ப்ரூஃப்னு பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் இல்லை பேன் கார்டு இல்லை பேன் கார்டோட பிரிண்ட் அவுட்டு, பாஸ்போர்ட்டு, அதுக்கப்புறம் ஐடென்டி கார்டு இஷ்யூடு பை த கவர்மெண்ட். நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருந்தீங்கன்னா அந்த ஐடி கார்டு, இல்லை ஸ்கூல் காலேஜ் யூனிவர்சிட்டியோட ஃபோட்டோ ஐடி கார்டு, இல்லை உங்கள் 10th 12th மார்க் ஷீட்டில் உங்கள் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா சரிங்களா, ஃபோட்டோவோடு இருக்கிற 10th 12th மார்க் ஷீட் அதை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், ஒரிஜினல் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும், நல்லா புரிஞ்சுக்கங்க. இதில் ஏதாவது ஒரு 2 டாக்குமெண்ட், ஒன்று ஆதார் கார்டு, இன்னொன்று நம்ம இங்கே சொல்லியிருக்கிற டாக்குமெண்ட், அது ஃபோட்டோ ஐடியோடு இருக்கணும், அதுவும் ஒரிஜினல் தான் எடுத்துகிட்டு போகணும் சரிங்களா. ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு போகக்கூடாது, நாட் அலோட் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் எதெல்லாம் பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, தடை அப்படின்னு பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் ஐட்டம்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் கேட்ஜெட்ஸ் சச்சஸ் மொபைல் ஃபோன்ஸ், பேஜர், வாட்சஸ் ஓகேங்களா, இயர்ஃபோன், ப்ளூடூத் எனேபிள் டிவைசஸ், மைக்ரோஃபோன், ஹெல்த் பேண்ட்ஸ், கால்குலேட்டர்ஸ், புக், பென், பேப்பர், பென்சில், எரேசர், பவுச், ஸ்கேல், ரைட்டிங் பேட், மெட்டாலிக் வியர்ஸ் ஓகேங்களா. அதாவது நம்ம கையில் ஏதாவது இந்த காப்லாம் போட்டிருப்போம் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பேங்கிள்ஸ் வளையல், அப்புறம் ரிலீஜியஸ் சிம்பிள்ஸ் நம்ம மதம் சார்ந்த ஏதாவது ஒரு சில விஷயம், அப்புறம் ஆர்னமெண்ட்ஸ் அலங்கார பொருட்கள், மங்கள் சூத்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மேரிடு உமனாக இருந்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு கல்யாணம் ஆகியிருந்தா வச்சுக்கலாம், அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் முன்னாடியே போயிட்டு தாலிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பயப்பட வேணாம், முன்னாடியே போயிட்டு ரிப்போர்ட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. அதெல்லாம் அலோட் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து கழட்டணும்னு சொல்ல மாட்டாங்க சரிங்களா, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் நீங்கள் மாலை போட்டிருக்கீங்க சரிங்களா, அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் அலோவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ரிப்போர்ட்டிங் டைமுக்கு முன்னாடியே போயிட்டு எக்ஸாம் கோஆர்டினேட்டர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிவிடுங்க, அவங்க வந்து கைட் பண்ணுவாங்க, அதாங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்புறம் பெல்ட்டு, பிரேஸ்லெட்டு, ஹேண்ட்பேக்கு, கேப்பு, பர்ஸு, கேமரா, வாட்டர் பாட்டில், பேக்கேஜில் அதில் ஓப்பனட் ஃபுட் ஐட்டம்ஸ் எக்ஸட்ரான்னு சொல்லிட்டு இதெல்லாம் நாட் அலோட்னு சொல்லியிருக்காங்க, அதையும் பார்த்துக்குங்க. நான் சொன்ன விஷயம் இது தான், நீங்கள் மேரிட் உமனாக இருந்தீங்கன்னா தாலிலாம் இருக்குது இதெல்லாம் இருக்குன்னா நீங்கள் முன்னாடியே போய்ட்டு ரிப்போர்ட் பண்ணிவிட்டு சொன்னீங்கன்னா அவங்க கைட் பண்ணுவாங்க, அதெல்லாம் எதுவும் பயப்படாதீங்க. அதே போல் மாலை ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா, சாமிக்கு மாலை ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா கூட நீங்கள் முன்னாடியே போயிட்டு உங்கள் எக்ஸாம் சென்டருக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கள், கைட் பண்ணுவாங்க, அலோவ் பண்ணுவாங்க சரிங்களா. அதெல்லாம் வந்து ஒரி பண்ணிக்காதீங்க. அதுக்கப்புறம் ஒன்லி கால் லெட்டர் வித் 2 ஐடி ப்ரூஃப் ஓகேங்களா, அதை மட்டும் அங்கே வந்து அந்த ஐடி ப்ரூஃப் ஒரிஜினலாக இருக்கணும், அதோட தான் நாங்கள் உள்ளே அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பேனாலாம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அவசியம் இல்லை, அதாவது இன்சைட் த எக்ஸாம் ஹால் ஓகேங்களா, நாங்களே வந்து பென்னு வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க சரிங்களா, அதையும் வந்து பார்த்துக்குங்க. அதே போல் இவங்க ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க, என்ன ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் சரிங்களா, கையிலையோ கால்லையோ வந்து பார்த்தீங்கன்னா ஹென்னா சரிங்களா, கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வஸ்ட் டு நாட் அப்ளை ஹென்னா அப்படின்னா மருதாணியோ கோனோ நீங்கள் வந்து கையில் வந்து இதெல்லாம் அப்ளை பண்ணுறதை கொஞ்சம் தவிர்த்துருங்க. ஏன்னா பயோமெட்ரிக் கேப்சர் பண்ணும்போது சம்டைம் டிஸ்டர்ப் ஆகுது, உங்கள் ஆதார் பயோமெட்ரிக்ஸ் வந்து வெரிஃபை பண்ண முடியாமல் போயிடும், அதனால் அதை தவிர்த்துருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன லாங்குவேஜ் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ, உதாரணத்துக்கு நீங்கள் தமிழ் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா
கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷில் நீங்கள் வியூ பண்ணிக்கலாம் சரிங்களா. சப்போஸ் நீங்கள் இங்கிலீஷ் மட்டும்தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இங்கிலீஷில் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துங்க. நெகட்டிவ் மார்க் சிஸ்டம், ஸோ கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு ராங் ஆன்சருக்கு வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது இல்லையா, அதையுமே அவங்க அலர்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் கரெக்டாக மால் ப்ராக்டிஸ் செக்டர்லாம் ஃபாலோ பண்ணி அந்த கைட்லைன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். அது ஹால் இன்விகிலேட்டர் என்ன சொல்கிறாரோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நீங்கள் அண்டர் மால் ப்ராக்டிஸில் வருவீங்க, நீங்கள் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிடுவீங்க, இல்லைனா பர்மனெண்ட்டாக உங்களை டீபாரும் பண்ணிவிடுவோம் மால் ப்ராக்டிஸில் வந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எக்ஸாம் ஹால் இன்சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரஃப் ஷீட் கொடுப்பாங்க, ஒர்க் அவுட் பண்ணுது பென்னும் கொடுப்பாங்க, ரஃப் ஷீட்டும் கொடுப்பாங்க. அந்த ரஃப் ஷீட்டில் உங்கள் நேமு உங்கள் ரோல் நம்பர் வந்து ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் வந்து எக்ஸாம் ஓவர் ஆனதுக்கப்புறம் அந்த ரஃப் ஷீட்லாம் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணணும் சரிங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபிசிக்கலாக அட்டனன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்கள் ரைட் தம்ப் இம்ப்ரெஷன், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், அப்புறம் உங்கள் சிக்னேச்சர்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அப்புறம் மறுபடியும் சொல்லியிருக்காங்க ஸ்ட்ரிக்டாக ஹால் இன்விகிலேட்டர் என்ன சொல்கிறாரோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா விஷ் யூ ஆல் த பெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து தெளிவாக இதில் என்ன சொல்லியிருக்குமோ அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போங்க. அதே போல் உங்கள் எக்ஸாம் சென்டருக்கு ஆன் டைம் அந்த ரிப்போர்ட்டிங் டைமுக்குள்ளே ரீச் ஆகிடுங்க சரிங்களா. நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்து மேரிடு உமனாக இருந்தீங்கன்னா தாலிலாம் இருக்குன்னா முன்னாடியே போய்ட்டு ரிப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் மாலை போட்டிருந்தாலும் முன்னாடியே போய்ட்டு ரிப்போர்ட் பண்ணுங்கள். ட்ரெஸ் கோட் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஃபார்ம்லாம் போங்க சரிங்களா, அதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபார்ம்லாம் போயிட்டு எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுங்கள். அதே போல் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், உங்களுக்கு எப்போ எக்ஸாம் டேட் லாக் ஆகுதோ ஓகேங்களா, எக்ஸாம் டேட் லாக் ஆகுதோ அதுலேருந்து 10 நாளைக்கு முன்னாடி தான் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பும், அதுலேருந்து 4 நாளைக்கு முன்னாடி தான் கால் லெட்டரும் சரிங்களா. அது இப்போ 19ஆம் தேதி யாராருக்கெல்லாம் எக்ஸாம் இருக்கும் அவங்களுக்கு 16ஆம் தேதி வந்து கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டாங்க. அப்புறம் 20ஆம் தேதினா அப்படியே நெக்ஸ்ட் டே வந்து எனேபிள் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், ரெகுலராக செக் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு இன்னும் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் இப்போ டெக்னீஷியன் கிரேடு 1 வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிட்டு இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனே வந்துருக்கும். அப்புறம் டெக்னீஷியன் கிரேட் 3 தான் வந்து அடுத்தது அவங்களுக்கு தான். நீங்கள் ரெகுலராக செக் பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு இந்த டேட் வரைக்கும் சரிங்களா 30 வரைக்கும் எக்ஸாம் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓகேங்களா. சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 21 டிசம்பர் வரைக்கும் செக் பண்ணுங்கள். கால் லெட்டருக்கு வந்து அப் டு 27 டிசம்பர் வரைக்கும் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்டேட் ஆகிற வரைக்கும் செக் பண்ணிகிட்டே இருங்க. இதை தான் நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கோம் சரிங்களா. சப்போஸ் அதே போல் இந்த லிங்க்கு ஒர்க் ஆகலைன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வேறு லிங்க் தரேன். நீங்கள் அதர் ஜோன் வெப்சைட்டு சரிங்களா, அதர் ஆர்ஆர்பி ஜோன் வெப்சைட்டு அதையுமே செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகும். அப்படி ஒர்க் ஆகலைன்னா ஹெல்ப் டெஸ்க் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி குயிக்காக வந்து கிளியர் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து எக்ஸாம் ஹாலுக்கான முக்கியமான வழிமுறைகள் ஓகேங்களா. கடைசியாக ஒரு விஷயம், நீங்கள் வந்து கால் லெட்டர் அது பிளாக் அண்ட் ஒயிட்டோ இல்லை கலரோ சரிங்களா உங்கள் விருப்பம். முடிஞ்ச அளவுக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டை கூட போட்டு எல்லா பேஜையும் எடுத்துகிட்டு போயிடுங்க சரிங்களா. இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜோட பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் ஓகேங்களா, ஒரு ஆதார் கார்டு கூட இன்னொரு வேலிட் ஐடி ப்ரூஃப் ஒரிஜினல் வந்து எடுத்துக்கோங்க. 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நல்லா முக்கியமான விஷயம். ஒன்று வந்து ஒட்டிடுங்க, ஒன்று சேஃப்டிக்கு உங்கள் கையில் வச்சுக்கோங்க சரிங்களா. நீங்கள் அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ண அதே சேம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு 2 மினிமம் ஒரு 2 ஓகேங்களா. ஒன்று ஒட்டிட்டு ஒன்று கையில் வந்து வச்சுக்கோங்க, ஒரு சேஃப்டி பர்பஸ். அப்புறம் எக்ஸாம் ஹாலுக்கு உள்ளே ஒன்ஸ் போனதுக்கப்புறம் உங்கள் கையிலையோ இல்லை அங்கே டெஸ்க்லேயோ உங்கள் பிளேஸ்லேயோ இல்லை ஹால் டிக்கெட்லையோ எதுலையுமே வந்து எதுவும் எழுதாதீங்க. உங்களுக்கு ரஃப் ஷீட் கொடுப்பாங்க, அந்த ரஃப் ஷீட்டில் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். மற்றபடி வேறு எங்கேயும் எதுவும் எழுதாதீங்க. அப்புறம் மால் ப்ராக்டிஸ் ஏதாவது போட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும். ஸோ சேஃபாக நடந்துக்குங்க சரிங்களா. அதே போல் ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாம் சென்டர் ரீச் ஆனாலுமே அங்கேயுமே சேஃபாக இருங்க. ஃபிசிக்கலாவோ இல்லை டிஜிட்டலாவோ யார் மூலிமா உங்களுக்கு ஆபத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் உங்களை சேஃபாக பார்த்துக்குங்க. சேஃபாக போயிட்டு வாங்க, அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தகவல் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இருந்தேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. அதே போல் நீங்கள் போகும்போது சேஃபாக போங்க. ஏன்னா லாங் ட்ராவலாக இருக்கும். சேஃபாக போங்க. வரும்போது சேஃபாக ரிட்டர்ன் வாங்க சரிங்களா. அதே போல் ஃபேமிலியும் சேஃபாக பார்த்துங்க, ரெயின் சீசன் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அதே போல் எக்ஸாம் அட்டன் பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட் சரிங்களா. தேங்க்யூ.